பாண்டியன் ஆரம்பத்துல இருந்தே வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவரா இருக்க மாரி காமிச்சா வேற மாரி இருந்திருக்கும். ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா வந்து ஆரம்பத்துல அவர கொஞ்சம் வில்லனா காமிச்சு, அவர டெரரா காமிச்சு, புரிஞ்சுக்காத ஒரு ஆளா காமிச்சு, இப்ப வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா, ஆனா அதே சமயத்துல அவருக்குன்னு சில கோட்பாடுகள் வச்சிருக்காரு. சிக்கனமா இருக்கணும், இல்ல இப்படி இருந்தா தான் பெட்டரு. நம்ம வந்து பசங்கள எல்லார் முன்னாடியும் பாராட்டுனா அவங்க வந்து ரொம்ப ஏறிப்பாங்க அப்படி இப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் பண்றாரு. அதுவும் ஆண் குழந்தைகள ஒரு மாரியும், பெண் குழந்தைகள ஒரு மாரியும் நடத்துறவரும் இருக்காரு. ஏன்னா அரசிகிட்ட, குழலிகிட்ட வேற மாரி இருக்காரு. பசங்கள்ல ஒவ்வொரு மைண்டு வெவ்வேற மாரி இருக்காரு. சரவணன்ட்ட வேற மாரி, செந்தில்ட்ட வேற மாரி, கதிர்கிட்ட வேற மாரின்னு இருக்காரு. அதுக்கு அவரே ஒரு காரணங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு நடுவுல தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து இப்ப கதையில அடுத்த கட்ட திருப்பமா வந்து தங்கமயிலுடைய நகைகள் வந்து போலி நகையா அப்படிங்கிறத குழலி கண்டுபிடிக்க போறாங்களா அப்படின்னு ஒரு ட்ராக் ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து ராஜி துரத்தி புடிச்சு வந்து இந்த கண்ணனை போய் புடிச்சத வந்து நியூஸ் பேப்பர்ல வந்ததுனால, "நீ என்னப்பா வீர சாகசம் பண்ணியிருக்க? யாருப்பா நீ?" அப்படின்னு கேட்க சின்ன வயசுல எனக்கு வந்து ஒரு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அந்த ஆசை தாங்க அது கடத்திட்டு போன பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போனால் துரத்திட்டு போனாங்கிறத சொல்லி சமாளிக்க. ஆனால் ஏற்கனவே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியனோட பிள்ளையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கதிர்ட்டு ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, அவங்க வந்து இவர்கிட்ட வந்து அப்படிலாம் இல்லை, நான் பார்த்தேன் ஸ்டேஷனுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓடி போகும்பொழுது பணத்தை எடுத்து ஓடினவராம் அப்படின்னு உண்மை தெரிஞ்சால் பாண்டியன் ஷாக் ஆகிடுவார். என்னடா சொல்கிறீங்க? அப்போ வந்து என் பிள்ளை பணத்தெல்லாம் திருடலை, நகையெல்லாம் திருடலை, இந்த விஷயத்த சொல்லலான்னு பக்கத்து வீட்டில் சொல்ல, இது யார் திருடுனா அந்த கண்ணங்கிறத தெரிய வர, அப்புறமா கண்ணன் அண்ட் ராஜியோட காதலை பற்றி தெரிய வர, கோமதி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கிறது தெரிய வரணும், பல தெரிய வரகள் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு தோணுது. இதுக்கு நடுவில் ஆனால் தங்கமயில் முதல்ல மாட்ட மாட்டாங்க. கோமதி செஞ்ச காரியம் சிக்கி அதுக்குள்ள நடந்த பிரச்சனைகள்லாம் பிறகு தான் தங்கமயிலுடைய ஃப்ராடுத்தனங்கள்லாம் வெளில வரும் போல். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நடுவில் அந்த அரசி குமரவேல் ஜோடியை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.